வணக்கம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தலைப்பு எதை பற்றி என்றால் அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி தான். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை மேம்பட என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தங்கள் வாழ்க்கை மேம்பட என்ன செய்ய வேண்டும் என்றால், காலையில் எழுந்தவுடன் கணபதி பகவான் படத்தை பார்ப்பது மிகவும் நல்லது. பிறகு குளித்து முடித்துவிட்டு சூரிய வழிபாடு செய்வது முக்கியம். சூரிய வழிபாடு முடித்துவிட்டு பறவைகளுக்கு கொள் தானியத்தை தானமாக கொடுக்கவும். பிறகு கோவிலுக்கு சென்று கணபதி பகவானை 7 முறை சுற்றிவிட்டு அவருக்கு நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றிவிட்டு வரவும். இப்படி நீங்கள் தினமும் செய்து வர உங்கள் வாழ்க்கை நல்ல விதமாக அமைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். மேலும் நீங்கள் ஒவ்வொரு மாதம் வரும் அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரத்தில் வெவ்வேறு நிறத்தில் உள்ள வாசனை மிகுந்த மலர்களை கோவில் கணபதி பகவானுக்கு கொடுத்து வருவது உங்கள் வாழ்வில் சுகமும் அதேபோல் சந்தோஷம் நிறைந்ததாகவும் இருக்கும். அதாவது வாசனை மிகுந்த வெவ்வேறு நிறத்தில் உள்ள மலர்களை கோவிலுக்கு சென்று கணபதி பகவானுக்கு அர்ச்சனைக்கு கொடுத்து வருவது உங்கள் வாழ்வில் நல்ல சுகம் உண்டாகும். அதேபோல் சந்தோஷமும் கிடைத்து கொண்டே இருக்கும். அதுபோலவே நீங்கள் தினமும் எறும்புகளுக்கு சர்க்கரையை கொடுத்து வருவது உங்களுக்கு பண வரவையும் உண்டாக்கும். நீங்கள் உங்கள் தந்தைக்கு அதாவது உங்கள் ஜாதகருக்கு தந்தை இருந்தால், தந்தை இருக்கும் பட்சத்தில் உங்கள் தந்தைக்கு நிச்சயம் எப்பொழுது நல்ல மரியாதை கொடுத்து வருவது மிகவும் அவசியம். அதேபோல் அவருக்கு தேவையான உதவிகள் செய்து வர வேண்டும். உங்கள் வாழ்க்கை இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் தந்தைக்கு நீங்கள் உதவிகள் செய்து வர வர உங்கள் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் மனப்பிரச்சனை, உடல் பிரச்சனை, எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அதேபோல் உங்களுக்கு வயதில் மூத்த ஆண்களையும் பெண்களையும் எப்பொழுதும் மரியாதையுடன் நடத்துங்கள். அதுபோல் நீங்கள் கோபம் உள்ளவர்களாகத்தான் இருப்பீர்கள். அப்படி கோபம் வரும்பொழுது அதை எப்படி கையாள வேண்டும் எனில், மேற்கண்ட ஆன்மீக செய்கைகளை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயம் உங்களுக்கு கோபம் தணிந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல சாந்தமும் சந்தோஷமும் உண்டாகும். மேலும் நீங்கள் இந்த மாதிரி ஆன்மீக வழிபாட்டை செய்யும் பொழுது உங்கள் வாழ்வில் நல்ல நண்பர்கள், அதே போல் உதவியாளர்கள், அதே போல் உறவுக்காரர்கள் கிடைப்பதை நீங்கள் கண்கூடாக காணலாம். ஏனென்றால் அஸ்வினி நட்சத்திரக்காரருக்கு நண்பர்கள் கிடைப்பதும், அதே போல் உறவினர்கள் கிடைப்பதும், அதே போல் தன் வயதில் மூத்த நபர்கள் கிடைப்பதும் மிகவும் அரிதாக இருக்கும். அதற்கு காரணம் அவர்களுடைய கோபம் என்றே சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகவும் தர்மத்துடன் நேர்மையுடன் இருப்பவர்கள். ஆனால் கோபம் வந்தால் அவர்களால் அதை தாங்க முடியாது. அந்த கோபத்தை தணிப்பதற்கும் மேற்கண்ட ஆன்மீக செயல்களை நாம் செய்யும் பொழுது நிச்சயம் நம் வாழ்வில் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள், மூத்த நபர்கள் கிடைப்பார்கள், அதே போல் உதவியாளர்கள் கிடைப்பார்கள், அதே போல் உறவுக்காரர்களும் கிடைப்பார்கள். இந்த மாதிரி நீங்கள் கணபதி பகவானை மாதம் முழுவதும் வழிபட்டு வர உங்கள் வாழ்வு நன்றாக இருக்கும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோ அமிர்தா.